உங்கள் சஞ்சலங்கள் ஓடிவிடும் பாருங்கள். சங்கராபரணன் அவனை பாடுங்கள், உங்கள் சஞ்சலங்கள் ஓடிவிடும் பாருங்கள். அண்ணாமலையானை நாடுங்கள், என்னாலும் சிவன் புகழை பாடுங்கள். அண்ணாமலையானை நாடுங்கள், என்னாலும் சிவன் புகழை பாடுங்கள். ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வரா, ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வரா, ஓம் நம சிவாய. மகா உன்னதமான சமுத்திரன் எப்பொழுதும் எவரின் பாதங்களில் பிரக்ஷாலனம் செய்து தன்யனானானோ அந்த பூதநாதன் பரந்தாமனான சோமநாதேஸ்வரன் ஆலயம் காட்டியாவாடியில் புண்ணிய தலமான பிரபாச தீர்த்தத்தில் எழுந்தருளியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் பிரபாச பட்டணமாக இருந்த இந்த க்ஷேத்திரம் இப்பொழுது வெராவட் என அழைக்கப்படுகிறது. அகமதாபாத்திலிருந்து ராஜ்கோட் செல்லும் வழியில் வெராவட் இருக்கிறது. இந்த வேத பூமியில் எழுந்தருளியுள்ள சிவலிங்கங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவைகளில் முக்கியமானவை 12 மாத்திரமே. அவைகள்தான் துவாதச ஜோதிர்லிங்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. சோமநாதருக்கு இவ்விடம் புதிதாக எழுப்பிய ஆலயம் இருக்கிறது. இதனின் சிகரத்தின் மீது கேசரி துவஜம் எப்பொழுதும் பறந்து கொண்டிருக்கும். பாரத தேசத்தின் 4 திசைகளில் இருந்தும் வரும் பக்தர்கள் சமுத்திரத்தில் நீராடி அந்த சோமேஸ்வரனின் தரிசனத்திற்காக ஆலயத்தில் பிரவேசிப்பார்கள். இந்த ஆலயத்தில் சிற்பங்கள் செதுக்கிய விதம் மிகவும் அமோகமானது. இதிகாசங்களில் பின்வரும் காலத்தில் நடக்கும் விஷயங்களுக்கு இந்த சோமநாதர் ஒரு சாட்சியாக நிற்பார் என்று சொல்கிறது. துவாதச ஜோதிர்லிங்கங்களின் ரூபங்களில் ஈஸ்வரன் சுயம்புவாக எழுந்தருளிய பிரதேசங்களின் மகிமைகள் நிறைய இருக்கின்றன. சங்கரன், முக்கிய சுபங்கரன். இந்த சிவாலயங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்த மனிதர்களின் வாழ்க்கைகள் புனிதமாகி ஜீவன் முக்தியை அடைந்து சிவசந்நிதியை அடைவார்கள். இந்த துவாதச ஜோதிர்லிங்கங்கள் பாரத நாட்டில் கடற்கரையில் 2, நதிக்கரையில் 3, மலைகளின் மேல் 4, மைதான பிரதேசத்தில் கிராமங்களின் அருகில் 3 எழுந்தருளி பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றன. ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டது போல, எத்திர கங்காச்ச யமுனா, எத்திர பிராச்சீ சரஸ்வதி, எத்திர சோமேஸ்வர தேவம், தத்ரமாம் அமிர்தம் கிருதி, இந்திராய இந்திரோ பரிஸ்ரவா. துவாதச ஜோதிர்லிங்கங்களில் ஸ்ரீ சோமநாத ஜோதிர்லிங்கம் ஆதி ஜோதிர்லிங்கம் என அழைக்கப்படுகிறது. சோமன் என்றால் சந்திரன், நாதன் என்றால் இரட்சகன். சந்திரனை ரட்சித்ததால் அந்த பரமேஸ்வரன் சோமநாதேஸ்வரன் என அழைக்கப்படுகிறார். ஸ்கந்த புராணத்தில் பிரபாச கண்டத்தில் இந்த கதை இருக்கிறது. தட்ச பிரஜாபதிக்கு 27 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அஸ்வினி முதல் ரேவதி வரை நாமங்கள் உடைய இந்த பெண்கள் அழகான சந்திரனை மணந்து கொண்டார்கள். ஆனால் சந்திரன் அவர்களில் மிக அழகான ரோகிணியின் மீது மிகுந்த காதல் கொண்டு மற்றவர்களை அலட்சியப்படுத்தினான். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவர்கள் தந்தையிடம் முறையிடுகிறார்கள். தட்சன் கோபம் கொண்டு சந்திரனிடம் போய், சந்திரா, என் மகள்கள் எல்லோரும் உன்னை மனதார விரும்பினார்கள். ஆனாலும் நீ ரோகிணியிடம் மட்டுமே காதல் கொண்டிருக்கிறாய். இது சரியல்ல, யோசனை செய் என சொல்லியும் கேட்காததால் தட்சன் கோபத்துடன் சந்திரனை காசநோயால் அவதிப்படுவாய் என சபித்தான். உடனே சந்திரனுக்கு காசநோய் வந்துவிட்டது. காசநோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் க்ஷீணித்துக் கொண்டே வந்தார். இதனால் பீதி அடைந்து தேவர்களுடன் சென்று பிரம்மனை சரணடைந்தான். அப்போது பிரம்மா
சந்திரா, நீ பூலோகத்தில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய் என மார்க்கம் காட்டினார். சந்திரன் பூலோகத்திற்கு வந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு கடினமான தவம் செய்தார். இந்த தவத்திற்கு மெச்சி ஈஸ்வரன் பிரத்யட்சமானார். சந்திரா, நீ தட்சனின் சாபத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனாலும் உன்னுடைய பக்திக்கு மெச்சி ஒரு வரம் அருளுகிறேன். இன்று முதல் 15 நாட்கள் க்ஷீண திசையில் இருக்கும் நீ அதன் பிறகு 15 நாட்கள் நாளுக்கு நாள் உன்னுடைய ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்க என வரம் கொடுத்தார். இந்த சமயத்தில் அங்கிருக்கும் பிரம்மாதி தேவர்களின் கோரிக்கைப்படி பரமசிவன் அந்த பிரவாச தீர்த்தத்தில் ஜோதிர்லிங்கமாய் எழுந்தருளினார். இந்த புதிய சோமேஸ்வரன் ஆலயத்திற்கு அருகிலேயே பழமையான ஆலயமும் இருக்கிறது. இதன் கர்ப்பகிரகத்தில் சோமநாதரின் சிலையும் ஜோதிர்லிங்கமும் ஒளிர்கின்றன. இங்கு பக்தர்கள் பரமேஸ்வரனை பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை முதலான பஞ்சாமிர்தங்களுடன் ஓம் நம செம்பவாய்ச்சா சிவாய்ச்சா என்று வேத மந்திரங்களுடன் சிவாராதனை செய்வார்கள். மங்களகரனான அந்த சுபங்கரனை மனதால், நாவால் சிரம் தாழ்த்தி நமஸ்கரிக்கிறேன் என்று பிரார்த்திப்பார்கள். தேனை விட திதிப்பாய், கனியை விட இனிப்பாய், மலரை விட அழகாய், மாசற்று சிரிப்பாய், நிலமாக சுமப்பாய், நீராக தணிப்பாய், தாயை விட தயவான தணிகாச்சலா. பூஜைகள், ஆரத்தி பழைய ஆலயத்தில் தான் நடக்கிறது. அர்த்தநாரீசா பத்சஹேசா, அளவிலா அருள் சிந்தும் அருமரும் தீசா, பிறப்பிலா நேசா இறப்பிலா ஈசா, பாஞ்சஜன்ய சங்கொலியில் எழுந்தாடும் வாசா, தர்மபுரவாசா தனித்திருக்கும் ஈசா, தனை உணரும் மெய்ஞானி தலையில் அமர்ந்தேசா, அளக்க முடியாது அளவில் அடங்காது அளப்பரிய பேராற்றல் சிவதாண்டவம். அணுவை விட சிறியன், அண்டத்திலும் பெரியன், அன்பு மனம் உடையவர்க்கே என்றும் உரியோ, அழகு கெலாம் அழகன், அறிவு கெலாம் அறிஞன், அகிலம் அதை துயில் எழுப்பும் அருணோதயன், வரமள்ளி கொடுப்பான், வினையாவும் தடுப்பான், விடமாட்டேன் எனச் சொன்னால் அருள் நீட்டுவான். பழைய ஆலயமும் புதிய ஆலயமும் ஜோதிர்லிங்க தரிசனங்களை செய்து முடித்துக்கொண்டு சமுத்திரத்தின் கரையில் இருக்கும் சிகரத்தையும் நமஸ்கரித்து யாத்திரையர்கள் முன்னோக்கி செல்வார்கள்.